பெரும் புகழினை பெற்றுத்தரும் புகழிமலை முருகன் கோயில். புகழிமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள வேலாயுதம்பாளையம் என்னும் ஊரில் சிறு குன்றின் மீது அமைந்திருக்கிறது. இங்கு முருகன் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியாக அருள்பாலிக்கின்றார். இந்த மலை ஆறு நாட்டார் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இந்த மலையில் வேல் மட்டுமே ஊன்றி அதனை வழிபட்டுள்ளனர். வேல் வைத்து வழிபடுதல் தொன்மையான மரபு. இந்த வேல் வழிபாட்டை அருணகிரிநாதர் திருக்கோயிலும் பாடியுள்ளார். இக்கோயில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆயினும் கிபி 15ஆம் நூற்றாண்டிலான அருணகிரிநாதர் இந்த மலை மீது உள்ள முருகனை பற்றி திருப்புகழில் பாடியதை கொண்டு இதன் பழமையை அறிய முடிகின்றது. வேலாயுத வழிபாடே வேலன் வழிபாடாகி பின்னர் உருவுடைய முருகனை நிறுவி வழிபடும் வழக்கமாக மாறியுள்ளது. வேல் ஊன்றிய இம்மலை மற்றும் அமைந்துள்ள ஊர் வேலாயுதம்பாளையம் எனப்படுகிறது. சங்க காலத்துக்கு பின்பு சமணர்கள் இப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர். சமணர்களுக்கு புகலிடம் தந்த காரணத்தால் இந்த மலை புகழிமலை என்று அழைக்கப்பட்டு புகழிமலை என மாறி பின்னர் புகழூர் என பெயர் பெற்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இங்குதான் சமணர்கள் தியானம் செய்த குகை மற்றும் பழமையான தமிழ் பிராமி சிற்பம் போன்றவை காணப்படுகின்றன. முருகப்பெருமான் ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் பழனிக்கு செல்லும் வழியில் சிறிது நேரம் இத்தலத்தில் தங்கி இருந்ததாகவும், மேலும் இங்கு பால சுப்பிரமணியராக பக்தர்களுக்கு அருள்பாலித்ததாக புராண திருக்கதை கூறுகிறது. இந்த முருகன் கோயில் சுமார் 400 அடி உயரம் உள்ள பசுமையான மலையின் மீது அமைந்துள்ளது. மலையின் உச்சிக்கு சென்று முருகனை தரிசிக்க சுமார் 312 படிக்கட்டுகள் ஏற வேண்டும். இங்கு உள்ள மயில் தேவ மயிலாக காட்சியளிக்கிறது. நாளை மற்றும் ஒரு யாத்திரையில் உங்களுக்காக தமிழ்கடவுள் யூடியூப் சேனல்